இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு பலூன் டாப் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது 30 இன்ச் அகலத்தில் ஒரு துணியை எடுத்துக்கிடுங்க. இது 2 துணி இருக்குது, 4 மடிச்சிருக்கேன். உயரம் 12 இன்ச் எடுத்திருக்கேன். இது ஆம்ஹோல்லேருந்து அளக்கணும். ஆம்ஹோல்லேருந்து அகலம் 1.5 இன்ச் எடுத்துக்கிடுங்க. ஆம்ஹோல் நீளம் 3 இன்ச் எடுத்துக்கிடுங்க. இப்படி ஒன்றை மேலிருந்து கீழே 3 இன்ச். அதுக்கப்புறம் நெக்குக்கு வைக்கிற ஸ்ட்ராப் எடுத்துக்கிடுங்க. 26 இன்ச் நீளம் எடுத்துக்கிடுங்க. 3 இன்ச் அகலம் எடுத்துக்கிடுங்க. ஒரு பீஸாக எடுத்துக்கிடுங்க. 2 பீஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 இன்ச் அகலம், 26 இன்ச் நீளம். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இது ஆம்ஹோலுக்கு வைக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் எடுத்துக்கிடுங்க. லைனிங் கிளாத்தும் அதே அளவில் எடுத்துக்கிடலாம். உயரம் மட்டும் 1 இன்ச் கம்மியாக எடுத்துக்கிடுங்க. 11 இன்ச் நீளம் போதும். இது மெயின் துணியை விட லைனிங் கிளாத் 1 இன்ச் உயரம் கம்மியாக இருக்கணும். இதில் 2 பீஸ் இருக்குது, மடிப்பில் 2 பீஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போது தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு பாட்டம் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் அகல எலாஸ்டிக்கு 20 இன்ச் நீளம் எடுத்துக்கிடுங்க. அதை டாப் எடுத்து நம்ம பாட்டத்தில் 1 இன்ச்சுக்கு மேலே எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ 30 இன்ச் நீளம் இருக்குது நம்ம தைக்கிற துணி. எலாஸ்டிக் 20 இன்ச் இருக்குது. ஒரு 10 இன்ச்சு சுருக்கம் வரும். லைட்டாக இழுத்து தைங்க. நான் இதுக்கு 1 மீட்டர் துணி எடுத்துருக்குறேன். லைனிங் துணியும் 1 மீட்டர் எடுத்தேன். இதே மாதிரி சுருக்கு வரணும். லைட்டாக இழுத்து தைங்க. 1 இன்ச் மேலே தள்ளி தைச்சா போதும். இப்போ முன்பாகம் பின்பாகம் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. இந்த ஒரே இதில் 30 இன்ச் நீளத்தில். இப்போ அதை நேர் ஆம்ஹோலில் கோடு போட்டு 2ஆக வெட்டிக்கிடலாம். முப்பது இன்ச் நீளத்தை 30 இன்ச் அகலத்தை 2ஆக நம்ம வெட்டியாச்சு. இப்போ முன்பாகம் பின்பாகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் எடுத்துக்கிடுங்க. லைனிங் கிளாத் எடுத்து நாம் எடுத்துருக்க மெயின் துணி மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. அடிபாகத்தில் 1/4 இன்ச் தள்ளி பிடிங்க. ஒரு தையல் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தைச்சிக்கிட்டு வாங்க.
நீங்கள் மீடியமாக தையல் வச்சுக்கிடுங்க, பெரிய தையலும் இல்லாமல் சின்ன தையலும் இல்லாமல் வச்சுக்கிடலாம். இப்போ இதே மாதிரி லைனிங் கிளாத்தை திருப்பிக்கிடலாம். திருப்பி 1 இன்ச் மேலே தள்ளி, இதே மாதிரி 1 இன்ச் மேலே தள்ளி மேலே நெக்கில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அடிபாகத்தில் தெரியக்கூடாது, லைனிங் கிளாத்து உள்ளே போயிடணும். இதே மாதிரி தைச்ச ஆம்ஹோலையும் சேர்த்து தைச்சிடலாம். இது இடுப்பு பாகம். இதே மாதிரி 1 இன்ச் மேலே தள்ளி இருக்கணும். இப்போ லைனிங் துணியை கட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா துணியை. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் தைச்சிக்கிடுவோம். இப்போ நாம் ஆம்ஹோலில் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸை அடிப்பாகத்தில் வச்சு தைக்கணும். தைச்சு அங்கங்கே கட் பண்ணிக்கிடுங்க, எக்ஸ்ட்ரா துணியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. திருப்பி அந்த தையலை உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இதில் ஆம்ஹோல் மட்டும்தான் அளவு, நெக்கு ஷோல்டர் அளவு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஆம்ஹோலையும் தைச்சிடலாம். கீழ்பாகத்தில் கிராஸ் பீஸை வச்சு மேலே திருப்புங்க. இப்போ தைச்சாச்சு, 2 ஆம்ஹோலும் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், 2 பாடி பார்ட்டையும் தைச்சாச்சு. முன்பாகம் பின்பாகம் ரெண்டையும் தைச்சாச்சு. இப்போ நெக்கு பாகத்தில் சுருக்கம் வைக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கம் எடுத்து வைங்க. சின்ன சின்னதாக எடுத்து வைக்கணும். இப்படி சுருக்க வைக்கும்போது தான் அழகாக இருக்கும். இப்போ சுருக்க வச்சாச்சு. இப்போது சுருக்க வச்சு முடிக்கும்போது எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 5.5 இன்ச் இருக்குது. இது 5.5 இன்ச் போதும். அதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் தைச்சாச்சு. இதுலேயும் 5.5 இன்ச் இருக்குது. இப்போ 2 நெக்கு பாகமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முன்பாகம் 2 பாடியும் வச்சு இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணிடலாம். அரை இன்ச் இடம் விட்டு ஒரு தையல் போடுங்க. தையல் ஆரம்பிக்கும்போது ரஃப் அடித்து, முடிக்கும்போது ரஃப் அடித்து தைங்க. பாட்டம் ஒன்றா வச்சுக்கிடுங்க. இடுப்பு பகுதி இதே மாதிரி. இப்போ இடுப்பு பாகம் ஜாயின் பண்ணியாச்சு 2. இப்போ இதை திருப்பிக்கிடலாம். திருப்பி நாம் எடுத்து வச்சுருக்கிற 26 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம் ஒரு பீஸ் எடுத்துக்கிடுங்க. அதில் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணி இது நெக்குக்கு கெட்டுற கயிறு. இதே மாதிரி 7 இன்ச் விட்டு அடிப்பாகத்தில் சேர்த்து ஒரு தையல் போடுங்க.
சேர்த்து தையல் போட்டு ஒன்று போல் வெட்டிக்கிடுங்க. இப்போது ஓரத்தில் 1/4 இன்ச்சு மடித்து நாம் தைச்சிருக்கதை உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. ஒரு தையல் நேராக வச்சு போட்டுக்கிடலாம். வச்சுக்கிட்டு வரும்போது ஒரு 2 இன்ச்சு இடைவெளி விட்டுக்கிடணும். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. பாட்டத்துலேருந்தே தைச்சிக்கிட்டு வாங்க. 2 தையல் போட்டுக்கிடலாம். தைச்சாச்சு. இப்போ திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் தைச்சாச்சு. இது ஆம்ஹோல், இன்னொரு ஆம்ஹோல் தைச்சாச்சு. இப்போ மேலே கட்டுறதுக்கு கயிறும் வச்சாச்சு. இது கிட்ஸ்க்கு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். மேலே வந்து ஏதாவது பட்டன் வச்சு அழகுபடுத்தலாம். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.